அருள் என்பது யாது? அருள் என்பது பரமனின் மொழியாகும். ஆராய்ந்தறியும்போது தெய்வ அருளில் முழு நம்பிக்கை வைத்தலே பரமஞானம் என விளங்கும். அருளும் அதன் துணையும் ஆர்வமுற்று வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் கிட்டும். நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளும்போது அவற்றின் ஆற்றல் எல்லையற்று விரியும். தெய்வ அருளைப் பெற வேண்டுமானால் பேரார்வம் மட்டும் இருந்தால் போதாது. ஒரு நேர்மையான பணிவும் விசுவாசமும் இருக்க வேண்டும். இங்குள்ள அனைத்திற்கும் ஆதிமூலம் அந்த புருஷோத்தமனே என்பதை அறிந்தது மட்டுமல்லாமல் உணரவும் செய்யும்போது, இடையராது அவனுடன் தொடர்பு கொண்டிருக்கும்போது எல்லாமே அமைதியான பிரகாசமான பேருவகையாகிவிடும். தெய்வ அருளே, உனது நன்மைகள் ஏராளம், அளவற்றவை. உன்முன் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். அருள் என்பது ஒருவரின் கண்டுபிடிப்பு அல்ல, ஆன்மீக அனுபவத்தின் வாஸ்தவமான ஒன்று அது. அருள் என்பது கிறிஸ்துவ ஆன்மீக கருத்தின் தனிப்பட்ட கொள்கை என்று வைணவத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சைவத்திலும் சாகிதத்திலும் இருக்கிறது. அருள் என்னும் தத்துவம் உபநிடதத்தைப் போல் தொன்மையானது. தெய்வ அருள் ஒவ்வொரு கணத்திலும் செயல்படவே காத்திருக்கிறது. ஆனால் ஒருவன் அறியாமை நியதியிலிருந்து வெளியே வந்து ஒளியின் நியதியில் வளரும்போதுதான் அது வெளிப்படுகிறது. ஓர் அற்புதமான ஆட்கொள்ளுதல் போல் அது அடிக்கடி நிகழ்ந்த போதிலும் அது ஏதோ திட்டமில்லாமல் நிகழும் தான் தோன்றி இயக்கம் அல்ல. சாதகனின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இறுதி விடுதலைக்கு அவனை அழைத்துச் செல்லும் பேரொளி அது. தெய்வ அருள் குறித்து உனக்கு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஏனெனில் அது மானிட புத்தி போலவே இயங்கும் ஒரு தெய்வீக உத்தி என்று நீ நினைத்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது அப்படியல்ல. பிரபஞ்சம் அனைத்து மளாவிய தெய்வீக காருண்யம் அல்ல அது. வேற்றுமையின்றி எல்லோருக்கும் கிடைப்பதல்ல அது. எல்லோருடைய பிரார்த்தனைக்கும் இணங்கக்கூடியதும் அல்ல அது. அது பாவியை ஒதுக்கிவிட்டு புண்ணியனை வரிப்பதும் இல்லை. தெய்வ அருள் ஒரு கொடுங்கோலனுக்கும் ஒரு கயவனுக்கும் உதவி இருக்கிறது. வில்லமங்களன் போன்ற குணம் திருந்திய மனிதனுக்கு தார்மீகர்களால் வெறுக்கப்பட்ட அவர் போன்ற பலருக்கும் தெய்வ அருள் உதவி இருக்கிறது. ஆனால் அது புண்ணிய சீலர்களுக்கும் கிடைப்பதுண்டு. தாங்கள் பெரிதாக நினைத்து கொண்டிருக்கும் ஆச்சாரங்களிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு அது உதவி இருக்கிறது. அற்ப விஷயங்களிலிருந்து மீட்டு அவர்களை தூய உணர்வுக்கு இட்டு செல்ல உதவி இருக்கிறது. எந்த விதிமுறைக்கும் கட்டுப்படாத எல்லா நியதிகளையும் மீறிய மகத்தான சக்தி அது. விஸ்வ நியதியையும் மீறியது அது. எல்லா ஆன்மீக பெரியோர்களுமே நியதியையும் அருளையும் தனித்தனியே பிரித்து கண்டுள்ளனர். எனினும் அது பாகுபடுத்த முடியாததும் அல்ல. தனக்கே உரிய தனிப்பட்ட முறையில் அது இயங்குகிறது. மனதிற்கும் மற்ற சக்திகளுக்கும் அப்பாற்பட்டு அது இயங்குகிறது. தனிப்பட்ட கோணத்தில் அது மனிதர்களை, விஷயங்களை, உரிய தருணத்தை மற்றும் பக்குவமான பருவத்தை தேர்ந்தெடுக்கிறது. பெரும்பாலும் கனமான திரைக்கு பின்னால் தான் தனி மனிதனுக்கு அருள் வந்திறங்கும் சூழல் உருவாகிறது. மனதினால் அதனை கணிக்கவே முடியாது. அது வந்துறும் பொழுது எதனையும் சாராது தானியங்கியாக இயங்குகிறது. 3 வகையான ஆற்றல்கள் உள்ளன. 1. கர்மா அல்லது வேறெதையோ சார்ந்த விஸ்வ நியதி. 2. நியதியின் வலைகள் மூலமாக எவ்வளவு பேர்களுக்கு முடியுமோ அவ்வளவு பேர்களுக்கு உதவும் வகையில் செயல்புரியும் தெய்வ காருண்யம். 3. கணிக்க முடியாதபடி ஆனால் தடுக்கவொண்ணா பெருக்கு போல் செயலாற்றும் தெய்வ அருள். ஆனால் ஒன்று, வாழ்க்கையின் சகல விதமான முறைகேடுகளுக்கும் பின்னே மனிதனுக்குள் ஏதோ ஒரு பொறி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தெய்வ அருளின் ஒளிக்கு ஏற்றவாறு அர்த்தமாகும் வரை பல இன்னல்களிடையேயும் தன்னை மெல்ல மெல்ல மலர்வித்து கொள்ளத்தக்க ஒரு பொறி உள்ளதா என்று பார்க்க வேண்டும்.
இந்த ஏதோ ஒரு பொறி மானசீக பிராணமய இயக்கமாக இராமல் உன்முகமான ஒன்றாக உட்கண்ணால் பார்க்க வல்லதாக இருக்க வேண்டும். அது இருந்து முன்னிலைக்கும் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது காருண்யம் இயங்க ஆரம்பிக்கும். அப்போது தெய்வ அருள் சரியான முழுமையான பக்குவ நிலை வரும் வரை காத்திருந்தே செயல்படும். உரிய தருணம் வராவிட்டால் தன் இயக்கத்தை பிறிதொரு காலத்திற்கு ஒத்தி வைப்பதும் உண்டு. ஏனெனில் ஜீவனில் ஏதோ ஒரு பகுதி ஒரு கூறு இடையூறாக அமைந்தாலும் அருளின் இயக்கம் தடைப்படும். ஆனால் உனக்கும் தெய்வத்திற்கும் இடையே ஏதோ ஒன்று வருவதை நீ ஏன் அனுமதிக்க வேண்டும்? ஏதோ ஒரு கருத்தோ ஏதோ ஒரு நிகழ்வோ உனக்கு தடையாக நிற்க நீ ஏன் இடமளிக்க வேண்டும்? ஆர்வமும் ஆனந்தமும் நிரம்பியிருக்கும் போது எதுவும் பொருட்டாக இருக்கக்கூடாது. தெய்வத்தையும் உன் ஆர்வத்தையும் தவிர எதுவுமே பொருட்டாக இருக்கக்கூடாது. தெய்வத்தை விரைவாக அடைய வேண்டுமென்றால், தெய்வம் ஒன்றே வேண்டுமென்றால் அந்த பாவனை ஒன்றே குறியாக இருக்க வேண்டும். அதிலேயே மூழ்கி இருக்க வேண்டும். தெய்வம் ஒன்றே குறி என்ற பாவனைக்கு குறுக்காக எதுவும் வரக்கூடாது. தெய்வத்தை குறித்த மனதின் மதிப்பீடு, தெய்வம் எப்படி இருக்க வேண்டும், அவர் எப்படி செயல்பட வேண்டும், செயல்படக்கூடாது என்பன போன்ற கருத்துகள் எல்லாம் இறைவனை சென்றடையும் முன்புதான் தோன்றும். உன் உணர்வு தெய்வத்தை தழுவும் போதுதான் தெய்வம் என்பது என்னவென்று உனக்கு புரியும். அதற்கு முன் எதுவும் தெரியாது. கிருஷ்ணர் கிருஷ்ணர்தான். அவர் என்ன செய்தார் அல்லது செய்யவில்லை என்பது பற்றி சாதகன் கவலைப்படுவதில்லை. கண்ணனை காண்பது, கண்ணனை சந்திப்பது, அவனுடைய ஒளியை, சாநியத்தத்தை, அன்பை, ஆனந்தத்தை உய்த்துணருதல், இவையே சாதகன் வேண்டுவது. அருள் என்பது தன்னிச்சையாய் சகஜமாய் தெய்வ உணர்வினின்று அதனுடைய இருப்பினின்று பொங்கிப் பிரவகிப்பது. அருள் என்பதை நாம் இவ்வாறு தான் வர்ணிக்கிறோம். ஏனெனில் எல்லையற்ற பேரான்மாவில் நாம் ஒரு சாநியத்தத்தை உணர்கிறோம். ஒரு பேருயிராக பேருணர்வாக உணர்கிறோம். அதுதான் வரையறைகளை வகுக்கிறது. நாம் இதைத்தான் தெய்வம் என்கிறோம். இது வேறாய் பிரிந்து நிற்கும் வியக்தி அல்ல. நாம் எல்லாம் இதனுடைய அம்சங்களே, இதனுடைய பாத்திரங்களே. எல்லோரும் இதை இப்படியே கருத வேண்டும் என்பதில்லை. இது எதனையும் சாராத ஆன்மா என்று கொள்ளலாம். எனினும் உபநிடதம் இந்த ஆன்மா குறித்து இதனை விவேகத்தினாலோ தவத்தினாலோ அல்லது நிறை கல்வியினாலோ எட்டிவிட முடியாது. எவனை ஆத்மா வரிக்கின்றதோ அவனுக்கே அது தன்னை விளக்கி காட்டும் என்கிறது. நாமும் அருள் என்று இதைத்தான் சொல்கிறோம். அது மேலிருந்து அல்லது அந்தரங்கத்திலிருந்து மானசீக காரணம் எதுவும் இன்றி தனது செயலை தானே முடிவு செய்யும் இயக்கமாகும். நாம் அதனை தெய்வ அருள் என்று அழைக்கலாம். சரியான தருணம் பார்த்து கொண்டு மேற்பரப்பில் மனமெனும் கருவியில் தன்னை வெளிப்படுத்தும் அந்தர்யாமியாகிய ஆன்மா என்றும் அதனை சொல்லலாம். ஆன்மீக பேரறிவாய் ஆன்மீக உய்த்துணர்வாய் மலரும் ஜீவ மலர்ச்சி என்றும் கூறலாம். நமது உள்ளே புதிதாக ஏதோ ஒன்று வந்துருவதாக மனம் இதனை காண்கிறது. ஆனால் இயற்கையில் ஜீவன் வளரும் அதே வழிமுறைதான் இதுவும். எங்கும் நிறைந்துள்ள இருப்புதான் ஆன்மா என்பது பூரண யோகத்தின் அடிப்படை. வேறோர் உலகுக்கு மாற்றல் பெறுவதாலோ அல்லது அண்டவெளியில் கரைந்து விடுவதாலோ ஆன்ம விகாசம் ஏற்படாது. நாம் இப்போது சர்வ வியாபியான சத்திய நிலைக்கு படிப்படியாக வளர்ச்சி பெறுவதன் மூலம்தான் ஆன்ம விகாசம் ஏற்படும். வாஸ்தவத்தில் நமது ஜீவனின் சாராம்சமே இந்த சத்தியம்தான். கடவுளை வேண்ட மதங்கள் வகுக்கும் வழிமுறைக்கு பதிலாக நமது யோகம் ஆன்மீக ஆர்வத்தின் மூலம், ஆன்மீக தேடல் மூலம் கடவுளுடன் இரண்டர கலக்கும் மார்க்கத்தை கடைபிடிக்கிறது. ஒரு தனி மனித முயற்சியின் மூலம் தன்னை தெய்வ ஆளுகைக்கு உட்படுத்திக் கொள்ளும் பண்பு மாற்றத்தை அது போதிக்கிறது. ஆனால் இந்த தெய்வ அருள் மேலிருந்து பொழியும் விந்தையான பிரவாகம் மட்டுமல்ல, தெய்வ சாநியத்தத்தின் பரவலான செயலுமாகும். அது உயர்தர பேரான்மாவின் ஆற்றலாக
நமது ஜீவனின் அதிபதியாம் பரமனின் வல்லமையாக இதனை நம்முள் உணர முடியும். இந்த வல்லமை நமது உயிரில் பிரவேசித்து நம்மை ஆட்கொள்வதை நம்மால் உணர முடியும். நமக்கு மிக நெருக்கத்தில் அதை உணர்வது மட்டுமல்லாமல், நமது மண் இயல்பை அது வந்து அழுத்துவதை உணர்வது மட்டுமல்லாமல், நாம் அதனுடைய நீதியையும் நெறியையும் இன்னதென்று தெரிந்து கொண்டு அதனிலேயே வாழலாவோம். அதனை ஆன்மீகமயமாகிவிட்ட நமது இயல்பின் வல்லமையாகிய உடைமையாக்கிக் கொள்வோம். இந்த பண்பு மாற்றம்தான் பூரண யோக பண்பு மாற்றமாக மிளிரும்.